பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பல்லாயிரக்கணக்கான டாஸ்மார்க் திறந்துக்கிட்டு குஜராத் ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விற்கிது. அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்கே வரைக்கும் பரவுது, விரிவடை செய்யறான். நீங்க 40,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறது நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க மனச்சான்ற சொல்லுங்க. தம்பி ஆம்ஸ்டாங்க அவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதைப் பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான். போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால தான். எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதான் படுகொலைன்னு நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தலில் 6 பேர் கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான். ஆனால் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியிலேருந்து வந்துருச்சுன்னு. நீங்கள் போயிட்டு புதுச்சேரியிலேருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தின்னு. அத்தனை சோதிச்சு அங்கேருந்து மதுப்பாட்டில் இங்கே வரக்கூடாதுன்னு தடுக்கிறவன் சாராய போட்டத்தை எப்படி உள்ள விட்டான்? யாருக்கு தெரியாமல் வந்துருச்சா? இதை சொல்கிறதுக்கு வெக்கமாக தோற்று போச்சா அரசு? என்னமோ ஒன்று.